வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் அன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா, சித்தம் தொட்ட சித்தர்கள் அந்த வரிசையில் புரட்சி துறவி ராமானுஜரை பற்றி பேசப்படும். சிறிது நேரம் அவரை பற்றி சிந்திப்போம். ராமானுஜர் 1017 பிறந்தவர். அவர் இங்கே காஞ்சிபுரம், சென்னைக்கரையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூருங்கிற இடத்துல அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா பேர் கேசவ சோமையாஜி, அம்மா பேர் காந்திமதி. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு தங்கச்சி. இவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப காலமாகியும் 2 பேருக்குமே குழந்தை இல்லை. இவங்க அம்மா அப்பாவும் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அம்மாவோட தங்கச்சியை கட்டி கொடுத்த இடத்துல அவங்களுக்கும் குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படியே நாள் போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் பெருமாள் கோயிலுக்கு பூஜை வைக்கிறதுக்கு நம்ம பூவிருந்தவல்லி, நம்ம இப்போ புந்தமல்லின்னு சொல்கிறோம்ல, அங்கே இருந்து ஒருத்தர் திருக்கச்சி நம்பி அப்படிங்கிறவர் போவார். காஞ்சிபுரத்துக்கு டெய்லி போயிட்டு வருவார். அப்போது இடையில ஓய்வு எடுக்கிறதுக்கு இவரோட வீட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் தங்குவார். அப்போ ராமானுஜரோட அப்பா அம்மா 2 பேரும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையை அவர்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் சரி, நான் பெருமாள்கிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு போனாராம். அதாவது பெருமாளுக்கு இவர் சாமரம் போடுவார். சாமரம்ங்கிறது அந்த விசிறி மாதிரி வச்சு வீசுவாங்கல்ல, அதுக்காகத்தான் அவர் தினமும் போகிறாருங்க. அப்போது அங்கே போகும்போது பெருமாள்கிட்ட இந்த கோரிக்கையை சொல்லுவார், இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு. உடனே பெருமாள் சொன்னாராம், அவங்கள இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சந்நிதியில் ஒரு புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண சொல்லு, குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அதை இங்கே சொல்லி உடனே இவங்க அந்த பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 1017 வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி ராமானுஜர் பிறக்கார். திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பிறக்கார். அதே சமயத்தில் அவங்க ராமானுஜரோட சித்திக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கு. 2 பேருக்குமே குழந்தை கிடச்சிட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய வளர்த்துட்டு வராங்க. ராமானுஜர் அவங்க அப்பாவையே குருவாக வச்சு அவர் வழிபட்டு நிறைய கல்வியை கற்க ஆரம்பிக்காரு. நல்ல துருதுருப்பானவர், நல்ல அறிவானவர். உடனே அதை அப்பாட்ட குரு படித்து முடித்த உடனே திரும்ப மேற்கொண்டு வேறு யாராவது குருவை பார்க்கணும் அப்படிங்கும்போது இவர் இந்த திருக்கச்சி நம்பியவே கேட்பார், நீங்கள் எனக்கு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லைப்பா, அதுக்கு காலம் கணியணும், நீ பிராமணன், நான் வைசியன், நான் உனக்கு குருவாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். பிறகு சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, பிறகு பின்னால் நான் குருவாக வாரேன் அப்படிங்க. இந்த நேரத்தில் யாதவ பிரகாசர்னு ஒருத்தர் நிறைய கல்வி கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு ராமானுஜர் காஞ்சிபுரத்துக்கு போகிறார். போய் அங்கே இருந்து நிறைய இதை கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் அந்த யாதவ பிரகாசர் கொஞ்சம் அறகுறையாக சொல்லி கொடுக்குறாரு. நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லுவார். இது ராமானுஜருக்கு பிடிக்காது. அவருக்கு தப்புங்கிறது அவரால் உணர்ந்து கொள்ள முடியுது. அதனால அவர் உடனே குருகிட்ட, இது தப்பு குருவே, இது வராது அப்படின்னா குருவுக்கு கோபம் வந்துடும். அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவர் மேலே கோபத்தில் இவரை கொன்னுற வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டார். இதை உடனே காசிக்கு போகிற மாதிரி போய் அங்கே வச்சு இவரை கொலை பண்ணிடணுங்கிற பிளானில் சீடர்களோட காசிக்கு போகிறார். காசிக்கு போகும்போது இவரோட சித்தி மகன் இருக்காங்கல்ல, ராமானுஜரோட சித்தி மகன், அவன் பேர் கோவிந்தப்பட்டார்னு சொல்லுவாங்க. அவர் இந்த யாதவ பிரகாசருக்கு ரொம்ப பிடித்தமான சீடன். உடனே இவங்க பேசுகிறத அவர் கவனிச்சிருந்தாரு. கவனிச்சுட்டு ராமானுஜர்கிட்ட சொல்லுவார், உடனே தப்பி போயிடும், உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. காசிக்கு போன அப்புறம் அங்கேருந்து உடனே ராமானுஜர் தப்பியிருந்தார். தப்பி ஒரு காட்டு வழியாக காஞ்சிபுரத்தை நோக்கி வராது, பாதை தெரியலை. அப்போது ஒரு வேடுவர்கள், ஒரு தம்பதிகள் 2 பேரும்
இவரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த கிணத்துல குடி அப்படின்பார். அந்த கிணத்துல தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா பில்டிங்லாம் நிறைய தெரியுது. என்னன்னு பார்த்தா அதுதான் காஞ்சிபுரங்கிறது தெரியுது. கொண்டு வந்து பத்திரமா காஞ்சிபுரத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. அவங்க வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறு தான் சாலக்கிணறுன்னு சொல்கிறாங்க. அந்த கிணத்துலேருந்து தினசரி அபிஷேகத்துக்கு ராமானுஜர் வந்து வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போவார். இப்படி அவர் அங்கே பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாதவ பிரகாசர் வந்தவர் இவரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனாலும் ஒன்றும் நடக்காத மாதிரி திரும்ப சிஷியராக வச்சுருந்தார். இப்படி அவங்க காலம் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வைணவ குலத்தை சேர்ந்தவங்க இவங்க, மகாவிஷ்ணுவை தெய்வமாக கும்பிட்றவங்க. வைணவ இதில் வந்து 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. அவங்க பக்தி மார்க்கத்தில் நிறைய திவ்ய பிரபந்தங்கள்லாம் எழுதி வச்சு பக்தி மார்க்கத்தை வளர்த்தாங்க. அதே இதில் ஆச்சாரிய பரம்பரையையும் வரணும்னு சொல்லி வைணவத்தில் அதை கொண்டு வந்தாங்க. இந்த ஆச்சாரிய பரம்பரையில் முதல் ஆச்சாரியார் தான் நாதமுனிங்கிறவர். அவர் தான் இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் தேடி பிடிச்சி ஒரு 4000 திவ்ய பிரபந்தங்களை கண்டுபிடிச்சி அவர் அதை கொண்டு வந்தார். அவர் முதல் ஆச்சாரியார். அவருக்கு அடுத்தால அந்த பீடத்துக்கு வந்தவர் அவரோட பேரன் யமுனாச்சாரியார்னு சொல்லுவாங்க. அவரை ஆளவந்தான்னு சொல்லுவாங்க. அப்போது அவர் பேரனை மடாதிபதி ஆக்கிட்டு, உனக்கு அடுத்தால மடாதிபதி ஆகிறதுக்கு தகுதி உள்ளவன் இந்த சிலை வடிவில் இருக்கிறவன்னு சொல்லி ஒரு சிலையை கொடுப்பார். அந்த சிலை வந்து ராமானுஜரோட சிலை. கொடுத்துட்டு அவர் மறைச்சிடுவார். இவர் தனக்கு அடுத்த ஆளை தேடிக்கிட்டே இருப்பார். இப்போ தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் இவர் தீர்த்தம் கொண்டு போகும்போது அவர் தள்ளி இருந்து பார்த்துடுறாரு. ஆனால் இவரை வந்து ராமானுஜர் நேருக்கு நேர் சந்திக்கலை. சரின்ட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ராமானுஜர் அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கும்போதே அடுத்த கட்ட பயிற்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவர் வந்து இந்த ஆளவந்தானுக்கு 5 சிஷ்யர்கள், அவங்களில் ஒருத்தட்ட நம்ம 8 எழுத்து மந்திரத்தோட பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நடக்கார். இவரும் ஒரு 8 தடவை 10 தடவை அலைய வச்சுருந்தார். இவ்வளவுக்கும் அந்த சிஷியருக்கு வந்து ஆளவந்தார் சொல்லியிருக்காரு, இவர் தான் நம்ம மடத்துக்கு அடுத்த ஆச்சாரியார்னு. ஆனாலும் அவர் வந்து அதுக்குள்ள தகுதி வேணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்காரு. அவர் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு பேர் அவருக்கு. பிறகு அவர்கிட்ட போய் கேட்கார், சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனால் நான் சொல்லி கொடுக்குற மந்திரத்தை நீ வெளிப்படுத்தக்கூடாது யார்ட்டையும். வெளிப்படுத்தினா நீ நரகத்துக்கு போவேன், உன் தலை வந்து சுக்கலாக உடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சரி சுவாமின்னு சொல்லி அவரோட நிபந்தனைகள்லாம் கட்டுப்பட்டு 8 எழுத்து மந்திரத்தை தெரிஞ்சுக்கிடுறாரு. தெரிஞ்சு படித்து அடுத்த நிமிஷம் திருக்கோஷ்டியூர் கோயிலில் கோபுரத்து மேலே ஏறி நின்று எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறார். சொல்லி எல்லாரும் பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லுவார். இதை கேள்விப்பட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி அங்கேருந்து வந்து இவரை கண்டிக்கார். நீ நரகம் தான் போகிற, குருவோட பேச்சை நீ மயிரிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கண்டிப்பார். அப்போ ராமானுஜர் சொல்லுவார், இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முக்தி அடைய போகிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க. அவங்க இவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போகும்போது நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனால் என்ன, அதில் தப்பே இல்லை. ஒருத்தன் நரகத்துக்கு போகிறதுனால எத்தனை பேர் வந்து சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு அவர் கேட்பார். இதை பார்த்த உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிக்கை என்ன சொல்லன்னே தெரியல. உன்னை கண்ணீர் வடித்து எம்பெருமானை விட நீ கருணையாக இருக்க அப்படின்னு சொல்லி அவரை கட்டி தழுவி எம்பெருமானார் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்காரு. இவரை ராமானுஜரை யதிராஜரும்பாங்க, எம்பெருமானாரும்பாங்க, உடையவரும்பாங்க, அப்புறம் பாசியக்காரரும்பாங்க. இப்படி நிறைய பேர்களே இவர் அழைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். பாசியம்ங்கிறது என்னென்னா உரை எழுதுறது. எல்லாத்துக்கும் உரை எழுதியிருக்காரு. வேதாந்தத்துக்கு உரை எழுதியிருக்காரு, பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காரு. எல்லாத்துக்குமே தெளிவான ஒரு விளக்கத்தோட உரை எழுதி கொடுக்கறதுனால அவர் பேர் பாசியக்காரர்னு அவர் கூப்பிடுவாங்க. இப்படி இவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆளவந்தாட்டிலிருந்து இவருக்கு அழைப்பு வருது. உடனே பொருட்டு என்னை பார்க்கவான். இவர் இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிறார். ஆனால் இவர் போகிறதுக்குள்ளே ஆளவந்தார் வந்து காலமாயிடுறார். தகனத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவர் போய் பார்த்து கும்பிடும்போது பார்த்தா ஆளவந்தாரோட 3 விரல் மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கு, மடங்கவே மாட்டாங்க, நீட்டிக்கிட்டே இருக்கு. இன்னும் எல்லாரும் என்ன செய்யன்னு தெரியலன்னு வருத்தத்தில் இருக்கும்போது ராமானுஜர் போய் நின்று பார்த்துட்டு உடனே அவர் 3 சபதம் எடுப்பார்.
நான் வந்து வேதாந்தத்துக்கு பூரா சரியான பாஷ்யம் எழுதுவேன், நம்முடைய பராசரரையும் வியாசரோட பேரை நான் காப்பாற்றுவேன், வைணவத்தை நல்லபடியாக நான் பரப்புவேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த நீட்டிக்கிட்டு இருந்த 3 விரலும் மடைந்து அவரோட இதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் அதில் ஆச்சாரியார் ஆகிறார். ஆச்சாரியார் ஆகும்போது வைணவ மடத்துக்கு ஆச்சாரியாராகவும் இருக்கார், ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாக பொறுப்பும் இவர் கைக்கு வருது. வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை வந்து முழுமையாக வைணவத்தை வந்து முழுசாக வந்து வகுத்து கொடுக்காரு. நெறிகளை, கோயிலுக்கு பூஜை எப்படி நடக்கணும், அதுக்கு என்ன மாதிரி பண்ணணும், என்னென்ன விதிமுறைகள், அதையெல்லாம் அவர் வந்து ஒரு பைலா அப்படி எழுதுறாரு. எல்லாமே சட்டம் வரைஞ்ச மாதிரி அவர் அவ்வளவே எழுதி சட்டத்திட்டங்கள் தான் அப்படி வரைஞ்சி கொடுக்காரு. இன்னைய வரைக்கும் அந்தபடி தான் வைணவ கோயில்களில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இதே இது வந்து 3 குருமார்கள் பாரதத்தில்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஆதிசங்கரர், அவர் வந்து அத்வைதத்தை பரப்புனவர், அத்வைதத்தை நிறுவனது அவர் தான். அதாவது ஒன்றே ஒன்று அப்படிங்கிறது தான் அவரோட இது, அதை நிறுவனார். அது பிறகு சைவ சமயத்தில் உள்ள இந்து மதத்தில் சைவ சமயத்தில் உள்ள நெறிமுறைகளை வகுத்து கோயில்களுக்கு பூஜை புரஸ்காரங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஆதிசங்கரர். 2வது வந்து மத்வர்ன்னு இருக்கார். மத்வர் எப்படின்னா துவிதம் அப்படிம்பாங்க, துவைதம் அப்படின்பாங்க, 2 அப்படின்னு அர்த்தம். அதுக்காக பரப்புனவர் மத்வர். 3வது நம்முடைய ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறத அவரோட கொள்கையாக கொண்டு வந்தார். அதை வந்து வைணவத்தில் முழுமையாக எழுதி கொண்டு வந்தார். அவருடைய உரைகள், அவரோட இது கொள்கைகள் எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்கும். அப்படி அவர் கொண்டு வந்தார். இப்படி 3 குருமார்கள் முக்கியமானவங்க. அதில் ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர். இப்போது இவரை புரட்சி துறவின்னு சொல்கிறாங்கல்ல. புரட்சி துறவின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இவர் அந்த காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சம உரிமை வேணும் அப்படின்னு போராடினார். ஆன்மீகத்திலையும் சரி மற்ற இதுலேயும் சரி பெண்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவங்கள மேல் நோக்கி வர வச்சார். அதை செஞ்சார். அது போக கோயிலுக்குள்ளே தீண்டாமை இருக்குது, கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது அப்படின்லாம் இருந்ததை மாற்றி எல்லாரும் சாமி கும்பிடலாம். வைணவன் யாருன்னா ஒழுங்கான முறையில் கடவுளை தொழுது அவர் நம்ம வகுத்து கொடுக்குற கொள்கையின்படி வாழ்கிறவன் எல்லாரும் வைணவன் தான், ஜாதியின்படி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இதனால தான் அவரை நிறைய பேர் நிறைய சமயங்களில் கொல்ல முயற்சிப்பாங்க. இந்த சமயத்தில் தான் சோழ நாட்டில் வந்து நம்ம சோழரோட ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அவர் வந்து சைவ சமயத்தில் உள்ளவர் அரசர். அப்போ வைணவம் இவ்வளவு பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது ராமானுஜர் தான் காரணம் அப்படின்னோடனே ராமானுஜரை பிடிச்சிட்டு வா அப்படின்றார். ஆனால் ராமானுஜரை காப்பாற்றி அவரை அனுப்பி விட்டுட்டு கூரத்தாழ்வாருங்கிற அவரோட சிஷ்யன் வந்து போய் ராஜாவை போய் பார்த்து நான் தான் ராமானுஜன்பார். ஒன்று அவர் கண்ணை தோண்டி குருடாக்கி அனுப்பி விட்டுருவார். ஆனால் ராமானுஜரும் அவரோட சிஷ்யர்களும் உடனே கிளம்பி கர்நாடகாவுக்கு போயிடுவாங்க. கர்நாடகா மாவட்டத்தில், கர்நாடகா ஸ்டேட்டில் மாண்டியா அப்படிங்கிற மாவட்டத்தில் மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துல ராமானுஜர் போய் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் அங்கே இருந்தார். அங்கே வந்து இந்த ஹொய்சலர்கள்ங்கிற கன்னட அரசாங்கம் உண்டாக்கி அந்த ராஜாக்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவரோட மகளுக்கு பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்லி ராமானுஜர் அதை விரட்டி, அதனால அந்த ராஜாவும் வைணவத்தை பின்பற்றி ராமானுஜருக்கு நல்ல முறையில் வச்சு அவனோட மதிப்போடு அவர் இருந்தார். நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய கோயில் கட்டினார். கோயிலில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் முழுமையாக கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு வழிவகுத்தார். எல்லாமே அந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ராமானுஜர் செஞ்சார். அப்போ அவருக்கு 80 வயசாகும்போது இங்கே வந்து சோழ ராஜா, அடுத்த ராஜா வந்துட்டார். சரி, இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அவரை வந்து சிஷ்யர்கள்லாம் அனுப்ப மாட்டாங்க, எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுத்தாங்க. அப்போது அவர் சரின்னு சொல்லிட்டு ஒரு சிலை செய்கிறார். சிலை செஞ்சு அந்த சிலையை வந்து சிலைக்கு வந்து இவரோட சக்திகளை பூரா கொடுத்து இந்த சிலையை அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி இதை தினமும் நீங்கள் நான் நினச்சி நடந்துக்கோங்க, உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அங்கே அமர்த்திட்டு இவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக வரலாறு. அப்போ 3 மேனின்னு சொல்லுவாங்க. தான் உகந்தது, தானாக வந்தது, தான் ஆனது அப்படிம்பாங்க. தானும் உகந்தது அப்படிங்கிறது வந்து தானானது இல்லை,
தானாக வந்தது அப்படிங்கிறது வந்து தன்னுடைய சக்தியை பூரா கொடுத்து அது இந்த மேல்கோட்டையில் இருக்கிறது வந்து அந்த மேனி. ரெண்டாவது வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும், அவரோட பிறந்த இடம். அங்கே வந்து உள்ள பக்தர்கள்லாம் இவரை வந்து நம்ம அங்கே வைக்கணும்னு சொல்லி சிலையெல்லாம் செதுக்கும்போது அமையாது, கண்ணிலேருந்து ரத்தம் வந்துடும். இப்படியாக இருந்தோடனே ராமானுஜர் அதை அறிஞ்சிக்கிட்டு ஒரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் வராரு. ஆனால் அப்போ அவருக்கு 120 வயசு. அப்போ வரும்போது அந்த சிலை செம்பில் செய்ய சொல்லுவார். இந்த சிலையை நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலும் இந்த காது விழா எலும்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 வயசு தோற்றம் இருக்கும் அதில். அதை பார்த்து அதை வந்து கட்டி அணைத்து ஏற்றுக்கிட்டார். அதை தான் உகந்தது அப்படின்பாங்க, ஏன்னா அவர் விரும்பி செஞ்ச சிலை அப்படின்னு. அதை வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாரு. மூணாவது வந்து தானானது அப்படிங்கிறது அவருடைய மரணத்துக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி இருக்கிற சிலை. அது சிலை இல்லை, அது அவரோட உருவந்தான்னு சொல்கிறாங்க. இதை தானானது, தானே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 திருமேனிகள் ராமானுஜரோட புகழ்பெற்ற திருமேனி. இப்போ இவர் அங்கேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இங்கே வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்து அவரோட இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இது நிறைய சிலைகள் வந்து காணாமல் போச்சு. அப்போ ஸ்ரீரங்கத்தில் உள்ள சிலை வந்து டெல்லி பாதுஷாக்கள், டெல்லி ராஜர்கள், முஸ்லீம் மன்னர்கள் வரும்போது அந்த சிலையை கொண்டு போயிடுவாங்க. உடனே இவர் இந்த சிலையை காப்பாற்றி கொண்டு வரணுன்னே இவர் டெல்லிக்கு போகிறார். பிரயாண வசதியெல்லாம் குறைஞ்ச காலம் தானே, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் டெல்லியில் போய் கேட்கார். அப்போது அவர் ராஜா வந்து இவரை பார்த்த உடனே இவர் மேலே ஒரு மரியாதை வந்துடுது. ஒன்றும் சரி அப்படின்ட்டு, இந்த சிலைகள் நான் நிறைய எல்லா இடத்துலேருந்தும் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் கேட்குறது எந்த சிலைன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அங்கே இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இல்லை. இப்போ அந்தப்புறத்தில் இருக்கோங்க. அங்கே இப்போ ராஜாக்களோட அந்தப்புறத்துக்குள்ளே யாரும் போகிறது முடியாது. அதுலேயும் இவர் துறவி. இவர் அப்படி யோசிச்சுட்டே பார்க்காரு. பார்த்துட்டு சரின்னு அந்தப்புற வாசலில் நின்றுக்கிட்டு, ரங்கா என்னோட செல்ல பிள்ளாய் வா அப்படின்னு கூப்பிடுவார். இந்த ரங்க விக்கிரகம் வந்து இந்த ராஜகுமாரி, இந்த ராஜாவனோட மகள் வந்து அதை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி அவள் பக்கத்துலேயே வச்சுருக்கா. அவளோட படுக்கையில் அது இருக்குது. கூப்பிட்டோன்னே அந்த சிற்பம் தானாக எழும்பி ராமானுஜரோட கைக்கு வந்து உட்காந்துருது. உடனே ராஜா சொல்கிறாரு, இதுதான் நீங்கள் தேடி வந்ததுன்னா நீங்கள் உடனே கிளம்பிடுங்க, என் மகா பார்த்தான்னா கொடுக்க மாட்டான், நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, நீங்கள் கிளம்பி போங்கன்றவர். இவர் சரின்னு சொல்லிவிட்டு சிற்பத்தை எடுத்துக்கிட்டு சிலையை எடுத்துக்கிட்டு இவர் வந்துடுதார். ராஜகுமாரி முடிச்சுட்டு ஒரே அடம் பிடிச்சி நான் போய் அந்த சிலையை பார்க்கணுன்னு சொல்லி பின்னாடியே பல்லக்கில் வராங்க இந்த ராஜகுமாரி. இவங்க ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்துருந்தாங்க. இந்த சிலையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இந்த ராஜகுமாரி கோயில் வாசலுக்கு வந்தவன் அவ்வளோ தூரம் பிரயாணம் உடம்பு ஏற்றுக்கிடலை, கோயில் வாசல்லே விழுந்து இறந்து போயிடுறார். இறந்து போன உடனே ராமானுஜர் வந்து அந்த பெண்ணுக்கு அடக்கம் பண்ணி அந்த பெண்ணோட சிலையை ரங்கநாதரோட காலடியில் வைக்கிறார். அதை இன்றைக்கும் நம்ம துலுக்க நாச்சியார் அப்படிங்கிற பேரில் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வருஷத்தில் ஒரு நாள் ரங்கநாதருக்கு லுங்கி கட்டி லுங்கியை வச்சு பூஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம் மாதிரி வச்சு. அந்த மாதிரி ஒரு மத வித்தியாசம் பார்க்காம அவர் நடந்துக்கிட்டவர். இப்படியாக அவர் நிறைய அவர் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து இவரோட கடைசி காலம் வந்து 100 வயசுங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கைம்பாங்க. இதில் வந்து இவர் 120 வருஷம் இருந்தார். 1137 வரை இருந்தார் அவர். அந்த 137 120 வருஷங்கிறத வந்து 2 வட்டம்பாங்க. 60 வருஷங்கிறது ஒரு வியாழ வட்டம் அப்படிம்பாங்க. இது 2 வட்டம் அவர் வாழ்ந்திருக்கார். ஆனால் கடைசி வரைக்கும் இவருக்கு பெருமாளுக்கு மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமானவராக வாழ்ந்தார். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து அவர் எல்லா பொறுப்பையும் ஏற்று 2 பொறுப்பையும் ஏற்று கோயில் சொத்துக்களை எல்லாம் திருப்ப எடுத்து அவ்வளோ பாதுகாப்பாக அவர் நடந்துக்கிடும்போது மகாவிஷ்ணுவே சந்தோஷப்பட்டு அவரை உடையவர் அப்படின்னு சொன்னார். ரங்கநாதர் உடையவர்னு சொன்னதுனால தான் அவருக்கு உடையவர்னு ஒரு பட்டம் வந்தது. இப்படியாக இருந்தார். அவரால் நினச்ச நேரத்தில் பெருமாளோட பேச முடியும், மகாவிஷ்ணுவோட பேச முடியும். மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதத்தில் பிறந்தவர் அவர். இவரை வந்து ஆதிசேஷனோட மறு அவதாரம்பாங்க, இளையாழ்வாரும்பாங்க இவரை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு வந்து பெருமாளோட அவர் பேசுகிறாங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை. இவர் திருப்பதி அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் அவர் அங்கே இருக்கார். சிஷியர்களுக்கு பாடம் எழுதி கொடுத்துட்ருக்கார். இப்போ அந்த நேரத்தில் ஒரு மோர்க்காரமாக மோர் விற்றுட்டு போகிறாங்க.
அவங்களுக்கு திடீர்னு இவங்களை பார்த்தோன்னே இவங்கள்ட்ட கொண்டு மோர் கொடுத்தா நமக்கு நல்ல விற்கும், நல்ல காசு கிடைக்கும் அப்படின்ட்டு மோர் பானையை கீழே இறக்கி வைக்கிறாங்க. சீடர்களும் நல்ல தாகத்தோடு இருக்காங்க. உடனே ராமானுஜர் வந்து மோர் குடிங்கன்றார். உடனே எல்லோரும் குடித்து பானை மோர் காலியாகிடுது. காலியான உடனே ராமானுஜர் சொல்கிறாரு, அம்மா நீ எவ்வளவு காசு வேணும் சொல்லு அப்படிங்க. இது காசுக்காகத்தான் மோர் விற்க வந்தது, கொண்டு இறக்குனது வரைக்கும் காசுக்காகத்தான். அதுக்கப்புறம் அதுக்கு புத்தி வந்து மாறிட்டு உடனே சொல்லுதாங்க, நான் காசை வாங்கி என்னையா செய்ய போகிறேன் அப்படின்னு. சரி அப்போ உனக்கு வேறு என்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு ஒரு பொருளும் வேண்டாம், எனக்கு முக்தி தான் வேணும், எனக்கு முக்தியை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே இவர் சிரிச்சுட்டே, அது ஏன் என்னால் முடியாதுமா, மேலே போய் நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிகிட்ட கேளு அப்படிங்கிறாரு. நானும் எத்தனை தடவையோ கேட்டேன், அவர் பதிலையே சொல்ல மாட்டேங்காரு, காது கொடுத்தே கேட்க மாட்டேங்காரு அப்படின்னு. உடனே இவர் சரி வேறு வேலையாக இருந்திருப்பாருமா, இன்னொரு தடவை போய் கேளு அப்படின்னு. இந்த பொண்ணு விடுத மாதிரி இல்லை, நான் கேட்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு சிபாரிசு கடிதம் கொடுங்க, எனக்கு என்ன சிபாரிசு பண்ணி ஒரு லெட்ரு கொடுங்க, நான் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட பேசுகிறேன். இவருக்கு வழி இல்லை. உடனே வெங்கடாஜலபதியை கும்பிட்டுட்டு, அதனால் இந்த கடிதம் கொண்டு வரும் பெண்ணுக்கு முக்தி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ராமானுஜர் அப்படின்னு எழுதி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தார். இந்த அம்மா இதை வாங்கிக்கிட்டு உடனே ஓடிட்டு திருப்பதி கோயிலுக்கு போனவுடனே மூலஸ்தானத்தில் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஐயர்கள்லாம் இருக்காங்க. உடனே அவங்க வந்து இங்கே வந்தால் என்னன்னு இந்த லெட்டர் இருந்தாங்க, சாமிகிட்ட கொடுங்க. சாமிகிட்ட கொடுக்கவா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வாங்கி பார்த்தா ராமானுஜரோட கையெழுத்து. உடனே அதுக்கு மேலே அவங்க ஒன்றுமே சொல்லலை, கொண்டு போய் வெங்கடாஜலபதியோட பாதத்தில் லெட்டரை வச்சுட்டு கும்பிட்டாங்க. கும்பிட்ட உடனே அடுத்த நிமிஷமே மேலே இருந்து ஒரு புஷ்பக விமானம் வந்து இறங்கிச்சு. இறங்கி இந்த மோர்க்கார பெண்ணை கூட்டிகிட்டு முக்தி அடைய சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு. ஏன்னா சிபாரிசு யாரோடது? ராமானுஜரோடது இல்லை. ராமானுஜர் வந்து இவருக்கு வெங்கடாஜலபதிக்கு எவ்வளவு வேண்டியவர், அப்போ ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு ரொம்ப பவர் கூட. இப்போ இதில் வந்து சாமியோட பக்தி ஒன்று, தெய்வ பக்தி ஒன்று முக்கியங்கிறது, அதை விட முக்கியம் குரு பக்தி. குரு பக்தி இருந்தால் என்னதுனாலும் சாதிக்கலாங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம். அப்போ இவ்வளவு செவி சாய்க்கிறவர், இது அவரோட மரணத்தில், ராமானுஜரோட மரணத்துலேயும் வெளிப்பட்டது. 120 வருஷம் ஆயிட்டு இவர் பிறந்த வருஷம் திரும்ப வந்துட்டு பிங்கள வருடம். ராமானுஜர் பிறந்தது அந்த வருடம் தான். அதே திரும்ப வருது மாசி மாதம் 1137ஆம் வருடம். இவர் வந்து தன்னுடைய உயிரை விடுறார். விட்டவுடனே இவரோட சிஷ்யர்கள், நெருங்கின சிஷ்யர்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு வேற இருந்த மரம் போல் எல்லாரும் கீழே விழுந்து தன்னிடம் இல்லாமல் அழுதுட்டு கிடக்காங்க, குரு நம்மளை விட்டு போயிட்டாரேன்னு. அங்கே உடனே தர்மம் மறைந்தது அப்படின்னு ஒரு அசரீரி கேட்கு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து பெருமாள் வந்து உடனே ஒரு உத்தம பட்டர் அப்படின்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து இவர் பெருமாளோட அந்த பரிவட்டம் எல்லாம் அவங்க உடுத்திட்டு களைஞ்சது இருக்கும்ல, அந்த பரிவட்டத்தை உடனே எடுத்து பெருமாள் கொடுத்து, அதையும் அவர் போட்டு கலக்கின மாலையையும் கொடுத்து, ஒரு தங்க கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி இதை கொண்டு போய் அவருக்கு எல்லாம் செய்யுங்க அப்படின்னு பெருமாள் அனுப்புதார். அனுப்பின உடனே அவர் அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி இவரை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி பெருமாள் உடுத்தி களைஞ்ச உடைகளை அவருக்கு அணிவிச்சு அந்த மாலையும் போட்டு சப்பரமாக வச்சு ஊர் ஊராக கூப்பிட்டு வராங்க. ஸ்ரீரங்கம் பூரா மக்கள் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். எல்லாரும் திடீர் பிரபந்தங்களை பாடிக்கிட்டு பின்னால் போகிறாங்க. தெரு பூரா பெண்கள் வந்து கோலம் வாசல் தொழிச்சு கோலம் போட்டு எல்லோரும் தெருவில் நிற்காங்க. பொரியும் பூவும் கலந்து எல்லாரும் தூவுறாங்க. தூவி எல்லோரும் கும்பிட்டுட்டு அப்படியே கோயில் வாசலுக்கு வந்தவுடனே கோயில் நட அடைச்சிருக்கு. கரும்பும் ஒரு குடமும் வச்சுக்கிட்டு ஐயர்லாம் நிற்காங்க. அப்போவும் தர்மம் மறைஞ்சது, எம்பெருமானார் திருவடி சேர்ந்தார் அப்படின்னு வருது. வந்துட்டு திரும்ப அவரை உள்ளே கூட்டு போகிறாங்க. பெருமாள் வந்து இவர் உடலை வெளியே அடக்கம் பண்ணக்கூடாது, என்னோட இடத்துல தான் பண்ணணும்னு சொல்லி கோயிலுக்குள்ளேயே இவரோட வசந்த மண்டபமாக இருந்த முன்னால் வசந்த மண்டபமாக இருந்த இடத்துல இவரோட உடலை திருப்பள்ளிப்படுத்தினாங்க அப்படின்பாங்க, அடக்கம் பண்ணாங்க. அந்த சிலை தான் இன்றைக்கும் இருக்குது, அவரோட உண்மையான உடல் தான்
அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் நம்ம காணப்படுறது. அதுக்கு வந்து பச்சை கற்பூரமும் குங்குமமும் சேர்த்து அதை வந்து பதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனாலும் இன்றைக்கி நம்ம உத்து பார்த்தோம்னா அவரோட தலைமுடி, அவரோட விரல் நகங்கள் இதெல்லாமே நமக்கு தெரியும். அப்படி தான் அவரை வச்சுருக்காங்க. அப்போது பெருமாள் வந்து தன் கூடவே வச்சுக்கிட்டார். தன் நாடு அடைந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு துறவி, புரட்சி துறவி. நாம் இந்த காலத்தில் வந்து இந்த அரசியலுக்காக மக்கள்லாம் எல்லாரும் செய்கிறாங்க. தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பெரிய புரட்சி செய்து கோயிலுக்குள்ளே எல்லாரும் போகிற அளவுக்கு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காரு ராமானுஜர். வைணவத்தை நெறிப்படுத்தியிருக்காரு, முறைப்படுத்தியிருக்காரு. எல்லா கஷ்டமான கிரந்தங்களையும் வேதாந்தங்களையும் நமக்கு எளிமையாக புரியும்படி எல்லாம் வசனம் எழுதியிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. இப்படியான பல சாதனைகள் செய்த ராமானுஜர் இன்றைக்கும் உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பெருமானாருங்காங்க, யதிராஜருங்காங்க. அவரை வந்து எல்லா வைணவ கோயில்லையும் மூலஸ்தானத்துக்குள்ளே அவரோட சிலை இருக்கும். அதுதான் அவருக்குள்ள சிறப்பு. இப்படிப்பட்ட ராமானுஜரை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். அவரை வணங்கி நாம் அவரோட பெறுவோம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.